நேற்று எங்கள் ஊர் பகுதியில் திடீர்னு பயங்கரமான மழை காற்று நம்ம பயிரெல்லாம் படுத்துக்குச்சு. நமக்கு மட்டும் இல்லை, பல விவசாயிகளுக்கு இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிறையா காட்டில் மரம் உடஞ்சி விழுந்திருக்கு, வாழை மரம் ஃபுல்லாக சாய்ச்சிக்கிச்சு. இயற்கைக்கு எதிராக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? நம்ம வாழை மரங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இந்த வாழை மரத்தால் நமக்கு பெரிய அளவில் ஃபினான்ஷியலாக பாதிப்பு கிடையாது. ஏன்னா இது நம்ம வீட்டுக்காக தான் நட்டுருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஏக்கர் கணக்கில் வந்து விவசாயமே பண்ணியிருக்காங்க வாழை விவசாயிகள்லாம். அது வந்து பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம புதுசாக நட்டிருக்க குச்சி பயிர்களுக்கும் கொஞ்சம் சேதம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நான் கொஞ்ச நாளாக இந்த விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடும்போது எல்லோரும் வந்து இதுதான் வாழ்க்கைன்ற கமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இது வாழ்க்கை கிடையாது. ஏன்னா பாருங்களேன், இப்போ நேற்று வரைக்கும் நான் வந்து எங்கள் வயலுக்கு வந்தாவே எங்கள் பயிரை பார்த்து ரசிப்பேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கேன். நம்ம ஒரு உழைப்பை போட்டு நம்ம ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணும்போது அது நல்லா விளைஞ்சி வருதுன்னு. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரே நாளில், அதுவும் இது மழைக்காலம், வெயில் காலத்தில் இந்த அளவுக்கு நம்ம ஒரே நாள் எதிர்பாராத அளவுக்கு நம்ம பயிரோட நிலைமைகள்லாம் மாறி இருக்குது, நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி சாப்பிட்டு கொண்டு போயிட்டு நம்ம விவசாயிகள் வந்து நாட்டின் தெய்வங்கள்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம போயிட்டு நிவாரணத்தை கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். விவசாயம் வந்து வாழ்க்கை கிடையாதுங்க. ஃபுல்லாக வந்து